பங்குச்சந்தை என்பது பொறுமை இல்லாதவர்களிடமிருந்து பொறுமையுள்ளவர்களிடம் பணத்தை மாற்றும் ஒரு கருவி. இது வாரன் பஃபட் அவர்கள் சொன்னது. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் அ டூல் விச் டிரான்ஸ்ஃபர்ஸ் மனி ஃப்ரம் பீப்பிள் ஹூ ஹேவ் நோ பேஷன்ஸ் டு தோஸ் ஹூ ஹேவ் பேஷன்ஸ். அப்போது பொறுமை யாருக்கிட்ட இல்லையோ அவங்க கிட்ட இருந்து பொறுமை யாருக்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட பணத்தை கொண்டுட்டு போய் சேர்க்கிற ஒரு கருவி தான் ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்கிறாரு. வாங்க நம்ம இன்றைக்கி இதை பற்றி பேசலாம். வணக்கம். பொதுவாக நம்ம ஒரு ஸ்டாக் முடிவு பண்ண உடனே என்ன பண்ணுறோன்னா வாங்கிடுறோம். வாங்கினதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகணும்னு எதிர்பார்த்துட்ருக்குறோம். இதில் 2 விதமான மனிதர்களை நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் பொறுமை உள்ளவர், இன்னொருத்தர் பொறுமை இல்லாதவர். பெரும்பாலும் நம்மில் பலர் 100க்கு 90% மேலே பொறுமை அற்றவர்களாக இருக்கிறோம். ஒரு முடிவெடுக்கிறோம், நமக்கு மாதம் மாதம் ஒரு வருமானம் வேணும்ன்ட்டு உடனே ஸ்டாக் மார்க்கெட் ஒரு வழியாக நம்ம சோசியல் மீடியாவில் கற்றுருக்குறோம். உடனடியாக நம்ம கையில் வச்சுருக்கிற பணம் 2 லட்சம் 5 லட்சம் 10 லட்சத்தை வச்சு நம்ம ஸ்டாக் வாங்குகிறோம். வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம தினசரி மார்க்கெட் மேலே வரணும்னு சொல்லி தினசரி மொபைலில் ஓப்பன் பண்ணி நம்ம பார்க்குறோம். இது ஒருத்தருடைய நிலைப்பாடு. இன்னொருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, நம்மளை மாதிரி கம்பெனியெல்லாம் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுறாரு. கம்பெனி நல்லா இருக்குது, கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, கம்பெனியோடைய ஹிஸ்ட்ரி என்ன, ஃப்யூச்சரில் கம்பெனி எப்படி குரோ ஆகும், காம்படிட்டர்ஸ் யாரும் எல்லாமே டிசைட் பண்ணுறாரு. எப்படி வாரன் பஃபட் அவர்கள் 1988 கொக்கோ கோலா கம்பெனியில் $1 பில்லியன் அளவுக்கு முதலீடு செஞ்சாரோ. ஏன் செஞ்சாருன்னா, அவருக்கு தெரியும் கொக்கோ கோலாங்கிறது உலகம் பூரா மக்கள் குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, கொக்கோ கோலாங்கிறது தவிர்க்கவே முடியாதது மட்டுமில்ல, காம்படிட்டருங்கிறது அவங்களுக்கு யாருமே இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ், ஒரு சிம்பிள் ட்ரூத், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸை தேர்ந்தெடுத்து 2வது நபர் வெயிட் பண்ணுறாரு. இன்வெஸ்ட் பண்ணலை, அவர் ஒரு சூட்டபிளான ப்ரைஸுக்கு வெயிட் பண்ணுறாரு. அப்போது முதல் நபர் வாங்கினது வாங்கிட்டார். 2வது நபர் சூட்டபிளான ப்ரைஸ்க்கு வெயிட் பண்ணுறாருன்னா, எது சூட்டபிளான ப்ரைஸ்? இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். கம்பெனிக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கலாம். அந்த வேல்யூ தாண்டி ப்ரைஸ் எப்போ கீழே வருதோ அந்த இடத்துல நம்ம வாங்கிறதுங்கிறது தான் நமக்கு சூட்டபிளான ப்ரைஸாக இருக்கும். பெரும்பாலும் நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்துருப்பீங்க, குறிப்பிட்ட ஒரு கம்பெனியினுடைய ஷேர் என்ன காரணங்களால் கீழே வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம பேண்டமிக்கில் பார்த்தோம், 2020 கீழே வந்தது. இப்போது ஈரான் வார்னால் கீழே வந்தது. இதற்கு முன்னாடி நிறைய இந்த மாதிரி உலக அளவில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது 2008 வந்திருக்கு, 2014-15 வந்திருக்கும். இந்த மாதிரி சமயங்களில் மார்க்கெட் கீழே நமக்கு நல்ல ப்ரைஸ் கிடைக்கும். அதை தாண்டி குறிப்பிட்ட ஒரு கம்பெனி நம்ம வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அந்த கம்பெனியில் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வரும்போது ப்ரைஸ் ஸ்பீடாக கீழே வரும். நம்ம கொட்டாக் மஹேந்திரா பேங்க் பார்த்துருப்போம், நினைக்கிறேன் 2023 நினைக்கிறேன். அதே மாதிரி ரீசெண்டாக ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்த வருஷம் கீழே வந்தது. கம்பெனியில் ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம், சின்ன இஷ்யூ, ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் இருக்குது அப்படின்னா ஷேர் ப்ரைஸ் ரொம்ப குறைஞ்சிட்டு கீழே வரும். அப்போது நமக்கு இதிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நெகட்டிவ் நியூஸ் வரும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது நம்ம மார்க்கெட்டை ஆப்போசிட்டாக பார்க்குறோம். பெரும்பாலும் ஷேர்ஸ் வாங்குறவங்க மார்க்கெட் க்ரீனில் இருக்கும்போது வாங்குவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பணத்தை பாதுகாப்பாக முதலீடு பண்ணிட்டோம்னு நினைக்க தோணும். காரணம் தெளிவில்லாதது தான். தெளிவாக இருந்தோம்னா அந்த இடத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னே, இப்போ மார்க்கெட் மேலே வந்துருச்சு, இப்போ இன்வெஸ்ட் பண்ணால் மறுபடியும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம அதை பற்றி நம்ம யோசிக்கிறதும் இல்லை, கவலைப்படுறதும் இல்லை. நம்ம கம்ஃபர்டபுளாக வாங்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் மார்க்கெட் அப்படிங்கிறது நெகட்டிவ் நியூஸ் இருக்கும்போது தான் நமக்கு விலை குறைவாக கிடைக்கும். ஸோ 2வது நபர் என்ன பண்ணுறாருன்னா, வெயிட் பண்ணுறாரு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு. அவர் கீழே போயிட்டுருக்கு. கீழே இல்லை, நம்ம வால்யூம் ஸ்டடிங்கிறதுல தினசரி வால்யூம் என்ன நடக்குதுங்கிறத கணக்கு போட்டு, அந்த வேரியேஷன்ஸ், யார் வாங்குறாங்க, யார் விற்கிறாங்க, என்ன இம்பார்ட்டன்ட் ஆக்டிவிட்டி
டெய்லி ஒவ்வொரு கேண்டில் நம்ம பார்க்கும்போதுமே, நம்ம வந்து தினசரி அந்த டேட்டாஸ் எப்படி கீழ வந்துருச்சுன்னா, இங்கிருந்து மேல போறக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லையா? யார் இன்னைக்கு வந்து அ வாங்கறக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க? பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் வாங்கியிருக்கிறாங்களா? டிஐ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா? மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு, நம்ம என்ன பண்றோம்னா, வாங்குறதுக்கு முயற்சி பண்றோம். அதுவும் முடிஞ்ச அளவுக்கு கீழ. இப்ப முதல் நபர் வாங்குனது மேல வாங்கியிருக்கிறாரு. 2வது நபர் கீழ வாங்கியிருக்கிறாரு. முதல் நபர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ஒரு ரூ. 1000 வாங்குறதா வச்சுக்குவோம். அவர் 1000 ஷேர் வாங்கிட்டார். 2வது நபர் ஒரு ரூ. 800 வாங்கியிருக்காரு. 500 ஷேர் மட்டும் தான் வாங்கியிருக்கிறாரு. இப்போ இவங்க 2 பேர்த்துடைய மனநிலை பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல வாங்குனவரு மேல இருந்து கீழ பார்ப்பாரு. எப்படா பிரைஸ் மேல வரும்ன்ட்டு தினசரி அவர் மனதளவுல பிரைஸ மேல இழுத்துட்டே இருப்பாரு. டென்ஷனா இருப்பாரு. 2வது நபர் கீழிருந்து பிரைஸ மேல பார்ப்பாரு. என்ன 800ல 500 வாங்கிட்டாரு. இன்னும் எப்ப 700க்கு வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இதில யாருடைய மனநிலை வந்து அ பாசிட்டிவ் அதாவது ஒரு நல்ல மனநிலை, யாருடைய மனநிலையில நம்ம இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா 2வது நபர் தான். அப்ப நம்ம முடிஞ்ச அளவுக்கு கீழ வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இதில வாரன் பஃபெட் அவர்கள் சொன்ன அந்த பழமொழி, பொறுமையற்றவர்களிடம் இடமிருந்து பொறுமை உள்ளவர்களிடம் கொண்டு போய் சேர்த்துறது தான் ஸ்டாக் மார்க்கெட்ன்னு பார்த்தோம். அப்போ ரூ. 1000 வாங்குனவரு பொறுமை இல்லாம வாங்கிட்டாரு. அப்போ என்ன பண்றாருன்னா, கீழ போக போக பயந்துட்டு விக்கிறதுக்கு வேற ஆரம்பிக்கிறாரு. நீங்க எப்பவுமே 100க்கு 80% பேர் கீழ போகும்போது பயந்துட்டு வித்துருவாங்க. மார்க்கெட் கீழ போகுங்கிறது. அந்த இடத்துல வந்து வாங்கக்கூடியவங்க வந்து ஈஸியா வாங்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு நெகட்டிவ் நியூஸ் கம்பெனி பத்தி வருது அப்படின்னா, ஆ ஒரு பெரிய பேங்க் இருக்கு, இல்ல பெரிய நிறுவனம் இருக்குன்னா, அது பெரிய ஆலமரமா வளர்ந்திருக்கும். அதுல ஒரு சின்ன கிளை உடையறதுனால, அந்த மரம் வந்து வீழ்ந்து விட போவதில்ல. மறுபடியும் அது வந்து மேல வரத்தான் போது. நம்ம லைஃப்லயே ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம வந்து அத சரி பண்ருவோம். சரி பண்ண முயற்சி பண்றோம். சரி பண்ணிக்கிறோம். அதே மாரி நிறுவனங்களும் வந்து அ நெகட்டிவ் நியூஸ் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா, அத ரெடி பண்ணி மேல கொண்டு வரத்தான் பார்ப்பாங்க. ஸோ, நம்ம ஏன் அந்த இடத்துல முடிவு எடுக்க முடியலைன்னா, நம்ம பார்க்கறது பிரைஸ் மட்டுமே தான் பார்க்குறோம். விலை எங்க இருக்கு? இ எங்க இருந்தது, இப்ப எங்க இருக்குது? இல்ல ஹிஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி ரூ. 2000 போயிருக்கு. மறுபடியும் ரூ. 2000 வரும்னு நெனச்சுட்டு ரூ. 1000 வாங்கியிருப்போம். அப்படியெல்லாம் வரணுங்கிறது வந்து மார்க்கெட்ல எந்தவித நிபந்தனையுமோ, ரூல்ஸுமே கிடையாது. அதனால நம்ம ரூ. 1000 வாங்குறோம், 1200க்கு வாங்குறோங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. முதல்ல வந்து தெளிவான வரலாறு நமக்கு கம்பெனிய பத்தி தெரியணும். கம்பெனிய பத்தின ஒரு நல்ல ஒரு தெளிவு நமக்கு இல்லாம நம்ம போய் வாங்கணும் அப்படின்னா, நிச்சயமா நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தொடர்ந்து லாஸ் பண்ணுவோம். இல்லாட்டி லக் இருந்தா மேல வரும். இல்லாட்டி கீழ லாஸ்ல இருக்கும். ஸோ இத வந்து நீங்க மனசுல வச்சுட்டு, முதல்ல கம்பெனிகள வந்து வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஒரு 10 கம்பெனி வாட்ச் பண்றோம், இல்ல 5 கம்பெனி வாட்ச் பண்றோம்னா, ஒரு எவ்வளவு கம்பெனி வாட்ச் பண்றோமோ, அந்த அளவுக்கு நோட்டு அதாவது நம்ம ஒரு ஒரு சின்ன நோட்டு வாங்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிவிஎஸ் மோட்டார், ஐடிசி எந்த கம்பெனி நம்ம வாட்ச் பண்ணி பெஸ்ட் கம்பெனி நினைக்கிறோமோ, அதுக்கு நோட்ட போட்டுட்டு நம்ம தகவல்கள டெய்லியுமே எழுதணும். டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்ம சேகரிச்சு எழுதிக்கலாம். 1 இயர் இப்படி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நம்ம எக்ஸ்பர்டைஸ் ஆயிருவோம். அடுத்து இதுதான் நடக்க போகுது. இது வந்து சூப்பரான பிரைஸ். நீங்க வந்து இப்ப ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து ஒரு மேனேஜர் இஷ்யூனால கீழ வருது அப்படின்னா, அப்போ நம்ம தெளிவில்லாம நியூஸ மட்டும் பார்த்துட்டு கீழ வந்திருக்கு வித்துறலாம் வித்துறது. அப்படி இல்லாம நம்ம தெளிவா இருக்கிறோம். பேங்க் என்ன பண்ணுது? பேங்க் வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுது? எவ்வளோ லாபத்தில இருக்கு? எவ்வளோ நஷ்டத்தில இருக்கு? எல்லாமே தெளிவா இருக்கு அப்படின்னா, நம்ம எந்த இடத்துலயுமே மேனேஜ் பண்ண முடியும். அப்போ நம்ம தெளிவா இல்லாத காரணம் தான் நம்ம வந்து எங்க வாங்குறது? எங்க விக்கிறதுங்கிறது தெரியறதில்ல. இது வந்து நம்ம ஒரு பார்ட்னரா சேர போறோம் அப்படின்னா, நம்ம வந்து தெளிவா இருந்து நல்ல இடத்துல வாங்கி, நல்ல இடத்துல விக்கிறதுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல தொழிலா இருக்கும். அதனால நம்ம வந்து பொறுமை உள்ளவர்களா மாறணும் முதல்ல. ஸ்டாக் மார்க்கெட் எங்கேயும் போக போறதில்ல. நமக்கு புடிச்ச ஒரு குறிப்பிட்ட ஷேர் விலை குறைவா கிடைக்கல அப்படின்னா, அந்த ஸ்டாக்க விட்டுட்டு கிட்டத்தட்ட 5000 கம்பெனிகள் வந்து இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல இந்தியாவுல இருக்கு. நெறைய நல்ல நல்ல கம்பெனிகள் இருக்கு. நம்ம வந்து அப்போ தேடி பிடிக்கணும்.
நமக்கு அது மட்டும் தான் வேலை. வேற எதுவுமே வேலை கிடையாது. நல்ல கம்பெனிய வந்து நம்ம அனலைஸ் பண்றது மட்டும் தான் ஸ்டாக் மார்க்கெட்ல லாபம் செய்யறக்கு ஒரே வழி. அப்போ நல்ல கம்பெனிய தேர்ந்தெடுத்துட்டாலே உங்களுக்கு பாதி வேலை வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பிரைஸ் வரும்போது வாங்கணும். இத தாண்டி இதில ஒரு ரகசியம் அப்படிங்கிறத தேடணும் அப்படின்னா, எங்கேயுமே ரகசியம் கிடைக்காது. அது வாரன் பஃபெட் அவர்கள் சொல்றதும் இதே தான். நீங்களே உட்காந்து அனலைஸ் பண்ணி பார்த்தாலும், இதே விடை தான் உங்களுக்கு வந்து சேரும். அதனால நல்ல கம்பெனிய செலக்ட் பண்ணிட்டு, சூட்டபிளான பிரைஸ்க்கு வெயிட் பண்ணணும். பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். இத தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு தொழில நம்மனால செய்ய முடியும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பிலே சந்திப்போம்.